கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா செம காமெடியாக இருக்குன்னே சொல்லலாம். பார்க்குறவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு சீரியஸாக இருந்தாலும் பயங்கரமாக காமெடியாக இருக்குன்னே சொல்லலாம். நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சாமுண்டீஸ்வரி ஒரு வேளை அந்த எம்டி கார்த்தியாக இருப்பாங்கன்னு எனக்கு திருப்பியும் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சூரியகலா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சூரியகலா அதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அப்படிலாம் இருக்காது, நான் போய் 2-3 வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டேன், நீங்கள் பயப்படாதீங்க, இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. அப்புறம் வேணா ஒரு யோசனை பண்ணலாம், அந்த எம்டியை நம்ம வீட்டுக்கு விருந்து சாப்பிட கூப்பிடலாம், இதை மாதிரி நம்மளை காப்பாற்றிருக்காருல, இந்த காரணத்தை வச்சு கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சூரியகலா கிட்ட சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே, உங்கள் சந்தேகத்தை ஏன் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விருந்துக்கு கூப்பிட சொல்லி நம்மளை ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. உன்னோட எம்டியை எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காரு, நம்ம உயிரே காப்பாற்றிருக்காரு, நீ எப்படியாச்சும் என்ன பண்ணு, உங்கள் எம்டியை சாப்பிட்றதுக்கு கூப்பிடு, வீட்டுக்கு ஒரு விருந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. சரிம்மா, நீங்கள் சொல்லி நான் பண்ணாமல் இருப்பேனா, சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கால் பண்ணி அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் உயிரை காப்பாற்றிருக்கீங்க, ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்கு வாங்க, அம்மா உங்களுக்கு விருந்து வைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்தியும் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல், ஏன்னா வேணான்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் சரிம்மா வரேன் ரேவதி அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிவிடுவாங்க. இப்போ எப்படியோ இந்த வாட்டி மிஸ் ஆகிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி கரெக்டாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எம்டி வரத்துக்கான ஏற்பாடெலாம் அவருக்கு என்னென்ன சாப்பிடுவார் எல்லாம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வீட்டில் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு சாமுண்டீஸ்வரிக்கு பக்கத்து ஊர்லேருந்து வரா மாதிரி ஃபோன் வந்துட்டு இந்த மாதிரி அவசரமாக நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த முக்கியமான வேலைக்கு வரணும், ஊர் தலைவியை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுவாங்க, இந்த நேரத்தில் நான் எப்படி வர முடியும், அந்த எம்டி வரதை நான் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லும் போது சூரியகலா சொல்கிறாங்க, நம்மளுக்கு இந்த வேலை தான் முக்கியம், அதெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக சூரியகலா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அதெல்லாம் இல்லை, நம்மளுக்கு இந்த வேலை தான் முக்கியம், நான் தான் பார்த்துட்டேனே, அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் இதெல்லாம் பெரிய விஷயமா நினச்சிட்டு இருக்கீங்க, அந்த எம்டிலாம் கிடையாது, கார்த்தின்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே, நீ இவ்வளோ தூரம் சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும், சரிவா நம்மளுக்கு இந்த வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சூரியகலாவும் நம்மளோட சாமுண்டீஸ்வரியும் கிளம்பி போயிடுவாங்க. அப்போ நம்மளோட மயில் வாகனம் இவங்களுக்குலாம் அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு காமெடியான எபிசோட்டு என்ன சீனுன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி உள்ளே வருவார். வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வரவேற்பாங்க. அப்போ நம்ம கார்த்தி உட்காந்துருப்பாரு. உட்காருங்கன்னு சொல்லிட்டு ரேவதி உட்கார வைப்பாங்க. இதுதான் என்னோட அப்பான்னு சொல்லும்போது வணக்கம் சார் அப்படின்னு சொல்லுவார் சிரிச்சுக்கிட்டே. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மயில் வாகனம் எல்லாரையும் ரோகிணியெல்லாம் இது உங்கள் அக்கான்னு சொல்லும்போது அவரே கண்டுபிடிச்சிடுவார். உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் பார்த்ததும் தெரியுது, ஒரு வேளை உங்கள் அக்காவை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஆமாம் சார் அப்படின்னு சொல்லும்போது இது என் தங்கச்சி காலேஜ் படிக்கிறா அப்படின்னு சொல்லும்போது வணக்கம் மாமான்னு சொல்லிட்டு வாய் தவறி வந்துடும். அப்புறம் என்ன நீ இவரை போய் மாமான்னு கூப்பிட்ற, இல்லை நான் இவரை மாதிரி ஒரு மாப்பிள்ளை உனக்கு வந்தால் இமேஜின் பண்ணி பார்த்தேன், அந்த ஒரு இதில் நான் சொல்லிட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. திருப்பியும் ரேவதி புதுசாக எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. செம காமெடியாக இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் அவங்க தவிர இது எல்லாருக்குமே யாருன்றது தெரியும். அப்புறம் அம்மா இப்போ தான் ஒரு வேலையாக கிளம்புனாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் விருந்துலாம் ஏற்பாடு பண்ணி சாப்பிட்டுட்ருப்பாங்க. இப்போ எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்க்கணுன்னு நினச்சாங்க. ஆனால் இந்த நேரத்தில் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனம் ராஜராஜன் ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி நம்மளோட சாமுண்டீஸ்வரியும் சூரியகலையும் அமைச்சிருவாங்க. இன்னொருத்தர் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருப்பார்ல கார்த்தின்னு சொல்லிட்டு புதுசாக அவரை ஆளே காணோம். ஸோ எப்படியோ சாமுண்டீஸ்வரிக்கு இப்போ கார்த்தி வர்றது தெரியாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இதுக்கப்புறம் அப்போ வந்தால் தான் கதை வரும். ஸோ ஏன்னா அவங்க ஆஃபீஸ் கதையும் போயிட்டுருக்குது. ஸோ அதனால் எப்படியோ சாமுண்டீஸ்வரி இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இது வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்